வணக்கம் ஜெய்பீம். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் சிலரை போலீசார் பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்த யாழ் இலங்கை தேசிய கொடியை இறக்கி கருப்பு கொடி போட்ட காரணத்துக்காக விசாரணைக்கு அழைத்திருந்ததாக அந்த மாணவர்கள் அதன் பின்னர் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக கண்டோம். அந்த ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக இந்த மாணவர்கள் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தமை குறித்த ஒரு சிறு விளக்கத்தை இந்த சமூகத்துக்கு தர வேண்டி இருக்குது. முதல்ல ஒரு நாட்டின் தேசிய கொடி என்பது மிக முக்கியமான தேசிய கொடி, தேசிய கீதம் போன்றவை அவமரியாதைக்கு உட்படுத்த முடியாத ஒரு சில விடயங்களில் ஒன்று. சில நாடுகளில் அந்த நாட்டு தேசிய கொடியை நீங்கள் உங்களுடைய, இப்போ நான் படித்த ரஷ்ய நாட்டில் அந்த நாட்டு தேசிய கொடியை நீங்கள் முழங்காலுக்கு கீழே இறக்குவீர்களாயின் மிக பாரிய ஒரு கிரிமினல் குற்றமாக தண்டிக்கப்படுவீர்கள். அவ்வாறு பல நாடுகளில் இருக்குது. அப்போ இங்கே நாங்கள் இந்த மாணவர்களுக்கு ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். உங்களுடைய ஜனநாயக உரிமையான எதிர்ப்பு, உங்களுடைய எதிர்ப்பை அரசுக்கு தெரிவிக்கிறதுக்கு இந்த நாட்டின் அரசியலமைப்பினூடாக உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கு. அது பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டு கடைசி குடிமகன் வரைக்கும் உரிமைகள் இருக்கின்றது. எங்களுடைய அதிருப்தியையும் எதிர்ப்பையும் அரசாங்கத்துக்கு தெரிவிப்பதற்கு. ஆனால் அது சில வரையறைகளுக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கின்றது. ஸோ அரசியலமைப்பின் பிரகாரம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற உரிமையை நீங்கள் அனுபவிக்கும் அதே நேரம் இந்த நாட்டில் குற்றமாக கருதப்படுற விஷயங்களை நீங்கள் செய்ய முடியாது என்பதை நாங்கள் கூற விரும்புகிறோம். அதே போன்று அரசாங்கத்துக்கு தெளிவாக குறிப்பிட நாங்கள் விரும்புகிறது என்னென்னா, இந்த மாதிரியான நடவடிக்கைகள், தேசிய கொடி ஒன்றை அவமதிப்பதன் ஊடாக சமூகத்தில் அது ஒரு செய்தி அளிக்கும். மற்ற ஏனையவர்களுக்கு மிக இலகுவாக சமூகத்தில் இருக்கிற சட்டத்திட்டங்களை மீறுவதற்கு அது ஒரு சமூகத்துக்கு, ஆரோக்கியமான சமூகத்துக்கு ஆரோக்கியமான விடயம் அல்ல. ஏனென்றால் சமூகம் என்பது தடைகளால் தான் உருவாக்கப்படுகிறது. அந்த தடைகளை மீறுவது தான் சமூகத்தில் குற்றமாக கருதப்படுகிறது. அந்த குற்றத்தை தண்டிக்கும் அதிகாரத்தை தான் நாங்கள் அரசு என்று சொல்கின்றோம். இங்கே பிரதானமாக இந்த தங்களை விசாரணைக்கு அழைத்த பின்னர் இந்த இளைஞன் ஒருவர் பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது நான் நினைக்கிறேன் அந்த பல்கலைக்கழக மாணவர் சங்க தலைவராக இருக்க வேணும். அவருடைய இந்த கருத்து குறித்து கொஞ்சம் கேளுங்க. ஸோ இந்த மாணவனுடைய கருத்து தெரிவிக்கிற சுதந்திரம் அனைவருக்கும் இருக்குது. இவருடைய இன்னொரு மாணவர் தலைவர் ஒரு இடத்துல தெரிவித்திருந்தார், கருத்து தெரிவிக்கிறதுக்கு அல்லது பல்கலைக்கழகத்தை விமர்சிக்கிறதுக்கு தகுதி வேணும் என்று கூட தெரிவித்திருந்தார். அந்த கருத்தை கூட நாங்கள் கண்டிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளல. கருத்து தெரிவிக்கிறதுக்கு ஒரு ஜனநாயக நாட்டில் கடைசி குடிமகன் வரைக்கும் உரிமை இருக்குது. விமர்சிக்கிறதுக்கு சகல பேருக்கும் இருக்குது. கருத்து தெரிவிப்பதற்கும் விமர்சிப்பதற்கும் எந்த விதமான தகுதியும் தேவையில்லை யாருக்கும். அவர் தெரிவிக்கின்ற கருத்து தொடர்பாக விளக்கம் இருந்தால், அது தொடர்பான நாலேஜ் இருந்தால் காணும். இப்போ இந்த மாணவன் குறிப்பிட்ட விடயத்தில் இருக்க மிக முக்கியமான விஷயம், தவறான விஷயம் என்னென்னா, இந்த மாணவன் சொல்றார் யாழ் பல்கலைக்கழகம் சிங்களமயமாக்கப்பட்டு வருகிறது என்று, ஆங்கிலத்தில் விரிவுரைகள் நடத்தப்படுகிறது என்று. இது தவறு என்று அவருடைய கருத்தாக அவர் தெரிவிக்கின்றார். நாங்கள் ஒன்று இந்த மாணவனுக்கு சொல்ற விரும்புகிறோம், பல்கலைக்கழக அனுமதிகள் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, உங்களுடைய விரிவுரையாளர்கள்ட்ட கேளுங்க. அனுமதிகள் ஏலெவல் செஞ்சு ஏலெவல் எக்ஸாமில் கிடைக்கிற மார்க்ஸின் ஊடாக, செட் ஸ்கோர் ஊடாக,
எந்தெந்த யூனிவர்சிட்டி என்னென்ன கோர்ஸ் என்று மாணவர்கள் ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் அவர்கள் விண்ணப்பிப்பதன் அடிப்படையில், மெரிட் அடிப்படையில், டிஸ்ட்ரிக்ட் கோட்டா அடிப்படையில், அந்த இலங்கையில் இருக்கிற பல்கலைக்கழகத்தின் இருக்கிற சீட் அவைலபிலிட்டி அடிப்படையில் தான் தெரிவுகள் மேற்கொள்ளப்படுகிறது. அப்போ இங்கே சிங்கள மாணவர்கள் வந்து கற்பது சிங்களமயம் என்று சொல்றது மிக தவறான கருத்து, இனவாதமான கருத்து. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் ரஜரட்ட யூனிவர்சிட்டி, ஊவா வெல்லச யூனிவர்சிட்டி, என்ன சப்ரகமுவ, ரஜரட்ட, வயம்ப, ரூனு, கலனிய போன்ற சிங்கள பிரதேசங்களில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் கூட, பல்கலைக்கழகங்களில் கூட பரந்த அளவில் தமிழ் எண்ணிக்கையில் அதிக அளவில் தமிழ் மாணவர்கள் கல்விகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அப்போ அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மாணவ தலைவர்கள் அல்லது மாணவ சங்கங்கள் இவ்வாறு பேச ஆரம்பித்தால் இது எவ்வளவு ஆபத்தானது என்பதை சற்று புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்து மிக மோசமான இனவாத கருத்து. இந்த கருத்து தவறு என்பதை உங்களுடைய விரிவுரையாளர்கள் உங்களுக்கு கற்று தந்திருக்க வேண்டும். அவர்கள் துரதிர்ஷ்டவசமாக யாழ் பல்கலைக்கழகத்திலேயும் எல்லோரும் அல்ல, ஒரு சில விரிவுரையாளர்கள் இவ்வாறான பாசிச அல்லது இனவாத கருத்துக்களை மாணவர்கள் மத்தியில் ஊட்டுவதால் இவ்வாறான தெளிவின்மையான தவறான கருத்துகள் இந்த மாணவர்களால் சமூகத்தில் முன்வைக்கப்படுகிறது. சிங்கள மாணவர்கள் இங்கு வந்து இங்கு ஆங்கில மீடியத்தில், முக்கியமாக இங்கிலீஷ் மீடியத்தில் பாடவிதானங்கள் கற்பிக்கப்படுறது ஒரு பல்கலைக்கழகத்துக்கு மிக முக்கியமானது. பல பாடங்கள் தமிழில் கற்பிக்கப்பட முடியாத பாடங்கள் இருக்குது இன்றைக்கும், சரியா? பல பாடங்கள் இருக்குது. ஆகவே ஆங்கிலத்தில் கற்பிக்கப்படுறதால நன்மையே தவிர உலகளாவிய ரீதியில் இருக்கிற சந்தை இந்த பொருளாதாரத்தின் அடிப்படையில் பல நாடுகளில் போய் வேலை செய்யலாம். உங்களுடைய அறிவு வந்து பல மட்டங்களில் இன்றைக்கு பூகோளவியல் ஊடாக நீங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம். வேறு நாடுகளில் இருந்து மாணவர்கள் வந்து இங்கு கற்பார்கள். கொழும்பில் இருக்கிற சர்வதேச பாடசாலைகளில், மால்டீவ்ஸ் போன்ற நாடுகளில் இருந்து கூட வந்து கற்றுக்கொள்கின்றார்கள். வேறு பல எங்களுடைய தேசிய பல்கலைக்கழகங்களில் வேறு பல நாடுகளில் இருந்து வந்து கற்கின்ற மாணவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த மாதிரி ஒற்றைப்படை சிந்தனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய திங்கிங் ப்ரோசஸ் அல்லது திங்கிங் பேட்டர்ன், உங்களுடைய சிந்தனை முறை மிக தவறாக இருக்குது. கருத்து நீங்கள் சொல்றது பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த கருத்து மிக தவறானது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஒரு பல்கலைக்கழகம் என்றது அறிவுஜீவிகளையும் புத்திஜீவிகளையும் மாற்று கருத்துக்களை உருவாக்குற ஒரு இடம். ஆனால் யாழ் பல்கலைக்கழகம் துரதிர்ஷ்டவசமாக அவ்வாறு இல்லாமல் 30-40 வருடங்கள் சிந்தனை ரீதியாக பின்தங்கி போய் இருக்கின்றது. இவ்வாறான இனவாத பாசிச சித்தாந்தங்களை ஊட்டி வளர்க்கின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. இந்த யாழ் பல்கலைக்கழகம் வந்து இன்னொரு இடத்துல இந்த மாணவன் குறிப்பிடுறார், தமிழர்களின் பண்பாட்டு காவலர் நண்டு. இந்த பல்கலைக்கழகம் தமிழர்களின் பண்பாட்டு காவலர் அல்ல, தமிழர்களின் பல்கலைக்கழகமும் அல்ல. இந்த பல்கலைக்கழகம் இந்த நாட்டின் ஒட்டுமொத்த மக்களுக்கும் உரிமையானது, சரியா? ஆகவே இந்த நாட்டில் இருக்கிற சகல மக்களின் வரிப்பணத்தில் தான் ஸ்டேட் ஃபண்டட் யூனிவர்சிட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற அரசால நிர்வகிக்கின்ற பல்கலைக்கழகங்கள் நடத்தப்படுகின்றது. ஆகவே உங்களுடைய இந்த சிந்தனை முறையில் இருக்கிற சிக்கலை புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. இதே பல்கலைக்கழகத்தில் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு சட்டத்தரணி, ஒருவர் பெண் சட்டத்தரணி, நான் நினைக்கிறேன் சுவஸ்திகா அருளிங்கம் என்கின்ற பெண் சட்டத்தரணி ஒரு கருத்தரங்குக்கு அழைக்கப்பட்டு புலிகளை அவர் பாசிச புலிகள் அல்லது புலிகள் பாசிச சித்தாந்தத்தை கொண்டிருந்தவர்கள் என்கின்ற அவர் வைத்த ஒரு விமர்சனத்துக்காக அந்த பல்கலைக்கழகத்தில் அவருடைய கருத்தரங்கு இந்த மாணவர்களால் கோஷம் எழுப்பப்பட்டு ஆர்ப்பாட்டங்கள் செய்யப்பட்டு தடுத்து நிறுத்தப்பட்டது, சரியா? அப்ப இவ்வாறான இதைத்தான் பாசிசம் என்று சொல்றது. பாசிசம் என்றால் உங்களுக்கு என்னன்னு தெரியல, அதனால தான் நீங்க இதுக்கு சண்டை பிடிப்பீங்க. பாசிசம் என்றது எவரொருவர் தன்னை தான் தலைவன், நான் தான் ஏக தலைவன், நான் தான் சோல் ரெப்ரசன்டேட்டிவ், நான் தான் ஏக பிரதிநிதி, நான் மட்டும்தான் தலைவன் என்று சொன்னா அது பாசிசம் தான். ஹிட்லர் காலத்தில் முசோலினியால் உருவாக்கப்பட்டது பாசிச சித்தாந்தம். ஆகவே புலிகள தலைவர் தன்னை தான் மட்டும்தான் தலைவர் என்று பல இடங்களில் சொல்லி இருக்கிறார். மாற்று இயக்கங்களை அளித்திருக்கின்றார், மாற்று கருத்துகளுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கல. ஆகவே புலிகள் பாசிச சித்தாந்தத்தை தான் பின்பற்றியவர்கள். அது இல்லை என்றால் அதை நீங்க உங்களுடைய தர்க்க ரீதியான விவாதங்களூடாக நீங்க நிரூபித்திருக்க வேணும். அந்த சட்டத்தரணிக்கு இடத்தை கொடுத்துட்டு நீங்க பிறகு உங்களுடைய வாதங்களை, உங்களுடைய கருத்துக்களை அவருடைய கருத்தை விட மேம்பட்ட கருத்தின் ஊடாக நீங்கள் தோற்கடித்திருக்க வேண்டும். அதுதான்
நாடளாவிய உலகளாவிய ரீதியில் பல்கலைக்கழகங்கள் செய்கின்ற வேலை தவிர ஒரு மனிதரை அவருடைய கருத்தை முடக்குவதல்ல பல்கலைக்கழகங்கள் செய்கிறது. அதாவது அதிலிருந்து எங்களுக்கு என்ன விளங்குதுன்னா, உங்கள்கிட்ட மேம்பட்ட கருத்துக்கள் கிடையாது, கருத்துகளுடன் உங்களால் மோத முடியாமல் இருக்குது. ஆகவே தான் நீங்கள் தடை செய்கிறீர்கள். உங்களை பேசாம தடுத்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நீங்க செய்கிறீங்க. கருத்து தெரிவிங்க, நாங்க மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி இல்லை, நாங்க சொல்ல மாட்டோம், மாணவர்கள் வந்தா படிங்க, படிச்சுட்டு போங்க, படிக்கிறதுக்கு வந்தா ஏன் இதுகள் செய்றீங்கன்னு. அவ்வாறல்ல, மாணவர்களுக்கு முழு உரிமையும் இருக்குது கருத்துக்கள் தெரிவிப்பதற்கு, அரசியல் செய்யறதுக்கு, அரசியல் கட்சிகளில் பங்கெடுக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் உங்களுடைய கருத்துகள் எவ்வாறான கருத்துகளா இருக்குது? 10ஆம் பசலித்தனமான ஒரு என்ன எக்ஸ்பயர்டு ஒரு 20-30 வருஷத்துக்கு பின்தக்கிய கருத்துகளா இருக்கிறத நாங்க காண்றோம். இன்னொன்று அடிக்கடி நீங்க சொல்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்று. அதையும் நாங்க ஏற்றுக்கொள்ளல. வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் இல்லை, இந்த முழு நாடும் தமிழர் தாயகம் தான். மாத்தலையில் இருக்கிற டொன்றா என்று சொல்லப்படுகின்ற தெய்வேந்திர முனையில இருந்து பொயம்பிட்ரோ என்று சொல்லப்படுகின்ற பருத்தித்துறை வரைக்கும் எங்களுடைய தாயகம் தான். சரி, இன்றைக்கு உலகம் யூனியன் ஆகி இருக்குது, ஐரோப்பிய யூனியன் என்று தான் சொல்றாங்க. போர்டர் லெஸ் ஆகுது, போர்டர்கள் இல்லாமல், எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல், ஒரு நாணயமாக வீசா இல்லாமல் உலகம் ஒரு இடத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கல. நீங்க இந்த ஒரு சின்ன நாட்டில் சைக்கிளில் போனா கூட ஒரு நாளில் சுத்தி வரக்கூடிய ஒரு நாட்டுக்கு நின்று கொண்டு வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்று 50 வருஷத்துக்கு முன்னுக்கு கிளிப்புள்ள போல இந்த தமிழ் அரசியல்வாதிகள் என்னத்தை சொல்லி இந்த சமூகத்தை பிரித்தாண்டார்களோ அதை நீங்களும் சொல்றது, அதை எல்லாரும் சொல்றதுக்கு நீங்க என்னத்துக்கு? நீங்கள் மாற்று சிந்தனைகளாக இந்த சமூகத்தில் புதிய சிந்தனைகள் விதைக்க வேண்டியவர்களை தவிர இந்த அரசியல்வாதிகள் 50 வருஷம் பினாத்தினதை இன்னைக்கு திருப்பி நீங்க வாந்தி எடுக்கிறதுக்கு தேவையில்லை. நீங்க தேவையில்லை, அது யாருமே செய்வார். சரியா? நீங்க செய்ய வேண்டியது புதிய சிந்தனைகள், புதிய புத்தாக்கங்கள், புதிய தலைவர்களை உருவாக்க வேண்டியது. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி, துரதிர்ஷ்டவசமாக எங்களுக்கு அப்படி தெரியல. நீங்க இந்த இந்த வயோதிபர்களான இந்த 50 வருஷ அரசியல்வாதிகள் என்னத்தை எல்லாம் சொன்னார்களோ தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக, நீங்க அதைத்தான் திருப்பி கிளிப்பிள்ளைகள் போல சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லித்தர வேண்டிய விரிவுரையாளர்களும் சொல்லித்தாரார்களோ தெரியல. உங்களுடைய சிந்தனைகளை மாற்றிக்கொள்ளுங்க. இந்த சிந்தனை முறை மிகுந்த சமூகத்துக்கு ஒவ்வாதது, முன்னேற்றகரமான ஒரு சமூகத்துக்கானது அல்ல உங்களுடைய சிந்தனை. மற்றது உங்களுக்கு நாங்கள் இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறோம். 1974ஆம் ஆண்டு இந்த பல்கலைக்கழகம் வரக்கில்ல. இன்றைக்கு இந்த பல்கலைக்கழகம் எங்கன்னு சொல்ற இந்த கட்சிகள், பல கட்சிகளுக்கு நீங்க வேலை செய்யறீங்க, இந்த மாணவர்கள் வேலை செய்கிறார்கள், எங்களுக்கு தெரியும். நீங்கள் சார்ந்திருக்கின்ற தமிழரசு கட்சி தான் அன்று இந்த பல்கலைக்கழகத்தை எதிர்த்தவர்கள். பிரதான கட்சிகளான 2 தமிழ் கட்சிகள், ஒரு கட்சி இந்து பல்கலைக்கழகம் வேணும் என்றும் இன்னொரு கட்சி தமிழ் பல்கலைக்கழகம் வேணும் என்றும் போராடியவர்கள். சரி, 2 நாள் ஹர்த்தால் ஏற்படுத்தியவர்கள். இந்த பல்கலைக்கழகம் இங்கு துறந்த நாளில் 2 நாள் இங்கு கடைகள் மூடி கருப்பு கொடி போட்டவர்கள் நீங்கள் சார்ந்திருக்கின்ற கட்சிகள். சரியா? இந்து பல்கலைக்கழகம் வேணும், தமிழ் பல்கலைக்கழகம் வேணும் என்று திருவோணமலையில் கட்ட வேணும், இங்கே யாழ்ப்பாணத்தில் கட்டக்கூடாது என்று சொன்னவர்கள். திருவோணமலையில் கட்டுறதுக்காக காசு சேர்த்தவர்கள். எங்கே அந்த காசு? திருவோணமலையில் கட்டப்பட்ட பல்கலைக்கழகம் எங்க? சரி, ஆகவே இந்த பல்கலைக்கழக வரலாறு கற்றுக்கொள்ளுங்கள். 1986ஆம் ஆண்டு நீங்கள் எந்த பாசிச சித்தாந்தத்தை உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து உங்களுடைய தலைக்குள்ள புகுத்தி கொண்டிருக்கின்றார்களோ, எந்த விதமான ஆய்வும் இல்லாமல், பகுப்பாய்வு இல்லாமல், இங்கு நடந்த முரண்பாடு தொடர்பான எந்த விதமான புரிதலும் இல்லாமல், வாசிப்பு இல்லாமல், உங்களிடம் சுயமான ஆய்வு இல்லாமல், நீங்கள் கிளிப்பிள்ளைகள் மாதிரி எவரோ சொல்லிக் கொடுக்கிறத சொல்லிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு நாங்கள் நினைவூட்ட விரும்புகின்றோம். 1986ஆம் ஆண்டு இதே பல்கலைக்கழக மாணவர் தலைவரான விஜிதரன் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டார் புலிகளால். அவருடைய கடத்தலுக்கு எதிராக போராடிய இன்னொரு மாணவர் தலைவரான விமலேஸ்வரன் கொல்லப்பட்டார். 1990ஆம் ஆண்டு உலகத்திலேயே ஒரே ஒரு இலங்கையராக பெண் அவார்டு என்று சொல்லப்படுகின்ற கட்டுரைகளுக்கும் கவிதைகளுக்கும் இலங்கையில வேற எவரும் இன்றைக்கும் இல்லை, அன்றைக்கும் அந்த விருது வாங்கல்ல, இன்றும் வாங்கவில்லை. ஒரே ஒரு தமிழ் கவிஞரான தியாகராஜா செல்வநிதி என்கின்ற செல்வி 90ஆம் ஆண்டு புலிகளால் கடத்தப்பட்டார். 3ஆம் ஆண்டு யாழ் பல்கலைக்கழக மாணவியாக இருந்த காலத்தில் அவருடன் சேர்த்து அவருடைய நண்பர்களான மனோகரன், தில்லை போன்றவர்கள் கடத்தப்பட்டு புலிகளின் துணுக்காய் சித்திரவதை முகாமில் வைத்திருக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். ராஜினி திருநகம பூட்டி இருந்த மருத்துவ பீடத்தை திறந்து உங்களுக்கு இன்றைக்கு யாழ் பல்கலைக்கழகத்தில் வைத்தியர்களை உருவாக்குகின்ற
ஒரு முக்கியமான பீடத்தை திறந்து தன்னுடைய சொந்த கையால் ஒட்டடை அடித்து இந்த மருத்துவ பீடத்துக்கு பாரிய அளவில் பங்களித்த முறிந்தபனை எழுதின ராஜினி திருநகம என்கின்ற பேராசிரியை இந்த பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் வச்சு சுட்டுக் கொல்லப்பட்டார் புலிகளால். ஆகவே நீங்க முதல்ல இந்த பல்கலைக்கழகத்தில் இருந்து கொல்லப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு அங்கு அஞ்சலி செலுத்த பழகுங்கள். உங்களுக்கு கொஞ்சமேனும் துணிவு இருந்தால், மாற்று சிந்தனை இருந்தால், இந்த மைய நீரோட்டத்து அரசியல் இருந்து விலத்தி நாங்கள் புதிதாக சிந்திப்பவர்கள் என்று நீங்கள் உங்களை நினைத்தால், விஜிதரனுக்கும் விமலேஸ்வரனுக்கும் செல்விக்கும் முடிஞ்சா நீங்க ஒரு சிலை எழுப்பி அங்க அவர்களை நினைவு கூறுங்கள். இதுதான் இந்த சமூகத்துக்கு நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய மாற்று சிந்தனை என்ற ஒரு முக்கியமான விடயமாக இருக்குமே தவிர, அனைவரும் கிளிப்பிள்ளைகள் மாதிரி சொல்ற விடயத்தை சொல்றதுக்கு ஒரு புலமைசார் சமூகம் தேவையில்லை. அது எவரும் நாளைக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற பார்ல இருக்கிற இருந்து குடிச்சிட்டு வார ஒரு இளைஞனால கூட சொல்ல முடியும் நீங்க சொல்ற கருத்துக்களை. ஆகவே நாங்க மீண்டும் சொல்றோம், இந்த பல்கலைக்கழகம் என்றது வெறுமனவே இங்கு கல்வி கற்கும் மாணவர்களுக்கு சொந்தமானது அல்ல. இந்த பல்கலைக்கழகம் இந்த நாட்டின் சொத்து, இந்த நாட்டில் இருக்கிற சகல குடிமக்களின் சொத்து, இந்த நாட்டில் இருக்கிற சகல கடைநிலை குடிமகனின் பிள்ளைகளும் நாளைக்கு கல்வி கற்க வேண்டிய இடம். இந்த 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 இடத்துல பழக்கடை வச்சிருக்கிற ஒரு இளைஞனுடைய பிள்ளையும், ஒரு சிகை அலங்காரன் கடை வச்சிருக்கிற அல்லது ஒரு சலூன் கடை வச்சிருக்கிற ஒரு இளைஞனின் பிள்ளையும், ஒரு ஆட்டோ ஓட்டுறவனின் பிள்ளையும், ஒரு துப்புரவு தொழிலாளியின் பிள்ளையும், ஒரு மீன் விற்கிறவனின் பிள்ளையும், இந்த சமூகத்தின் சகல பேருடைய பிள்ளைகளும் கல்வி கற்க வேண்டிய இடம். சகல இனத்தை சார்ந்தவர்கள், சகல மதத்தை சார்ந்தவர்களும் கல்வி கற்பதற்கு உரித்தான இடம். ஆகவே அதை நினைவில் வச்சுக்கொண்டு இனிமேல் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. இல்லாட்டிக்கு எங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் இதே மாதிரி தொடர்ச்சியாக கருத்துக்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் நீங்கள் தான் அம்பலப்பட்டு போவீர்களை தவிர, உங்களுக்கு இதை நான் முதல்ல சொன்ன மாதிரி இதை உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு உங்களுடைய பல்கலைக்கழகங்களில் துரதிர்ஷ்டவசமாக உங்களுடைய ஆசிரியர்கள் தவறிவிட்டார்கள் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்குது. நன்றி, வணக்கம்.